எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம்னா, ஹாட் கிங்கான ஜங்குக்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, மை பொறுக்கி தாய் மாமா. இதுக்கு ஸ்டோரி லைன், இன்ட்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம இமேஜினேஷனை இதுக்குலேருந்து நம்ம குதிச்சுக்கலாம். உங்களுடைய தாய் மாமா தான். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேருந்து நம்ம போயிடலாம். நீங்கள் அங்கேருந்து வாரீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட. அங்கேருந்து ஒரு குரல், டேய் என்னடி மாமனை கண்டுக்காம போகிற? இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்லிட்டேன், மாமன் கீமன்னு சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன் மண்டல கல்ல தூக்கி எறிஞ்சிருவேன். என்னடி புருஷனை பார்த்து இப்படி பேசுகிற? ஜங்குக்கு அவ்வளோதான் உனக்கு மரியாதை. புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்க கல்லை தூக்கி எரிய பார்க்குறீங்க. நான் ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். நீங்கள் அதனால டக்குன்னு அவனோட ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்து இழுத்துட்டு ஒரு 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் ஏன்டி எப்போ பார்த்தாலும் அவன் மேலே எரிஞ்சு உழுற? பின்ன எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி நான் அவன் மாவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு தான் எனக்கு லைட்டாக காண்டாக இருக்காதா? என்ன உண்மையாக சொல்லு, உனக்கு அவன் மாமனை பிடிக்காமையாக இருக்கும் அப்படின்னோடனே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அமைதியாக ஆக்குறீங்க. தெரியுது இந்த அமைதிக்கான விளக்கம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெரியுதுடி, ரொம்ப ஓவராக பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அப்படியே அப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கடுகடுன்னு நிற்கிறீங்க. அம்மா எனக்கு எங்கே உன் தம்பி இருக்காமலா, எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்து என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடி அவன் வந்து என்னோட தம்பி தெரிஞ்சு தான் என்கிட்ட வந்து பேசுறியா? பின்ன உன்கிட்ட பேசாமல் ஊரில் உள்ளவங்ககிட்டலாம் பேச முடியும்? நீ தூர நான் பாட்டிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, பாட்டி நீ தாத்தா கிட்டேருந்து ஒரு 5 நிமிஷம் தள்ளி படுத்திருந்தானா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது தெரியுமா பாட்டி அப்படின்னோடனே அவங்க எப்படி பார்க்குறாங்க. அவங்க அம்மா, வாய் என்னடி ஓவராக நீளுது, வாய் அறுத்து வெளியே தூக்கி போட்டுருவேன். அது என் தம்பி, அவன் தம்பியை பற்றி நான் பேசலை, நான் அப்படி தான் பேசுவேன். அம்மா நீ எதுக்கு அவனுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுத? இங்கே பாரு ஒயன், நான் சொல்கிறத நான் இப்போவும் சொல்கிறேன், நீ அவனை பற்றி நீ தப்பாக பேசக்கூடாது அப்படின்னோடனே இப்படி நீங்கள் முழிக்கிறீங்க. அப்புறம் இப்படி தான் கொஞ்சம் நேரம் போகுது. அப்புறம் வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அப்புறம் அங்கேருந்து அவன் வந்தோடனே, ஏன்டா நீ அவகிட்ட ரொம்ப பண்ணுற ஜாங்குக்கு, அவள் பாவுண்டா, எப்போ பார்த்தாலும் உடைய கழுவி ஊற்றுறாடா. அக்கா அவள் கழுவி ஊற்றுனாலும் கண்டுக்காதக்கா, பரவாயில்லக்கா, அவள் வேறு யார், உன் மவாதானக்கா, நான் பார்த்துக்கிடுதேன், என் ஃப்யூச்சர் ஃபுல்லாக அவாதான்னு முடிவு பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்னக்கா இருக்குது, நீ அதனால் நீ அதை எத்தையுமே கண்டுக்காத சரியாக்கா? இன்னொன்னே சரிடா போ அப்படின்னோடனே அப்புறம் டைரெக்டாக அவன் வந்து உங்கள் ரூமுக்கு தான் வரான். வந்து உங்ககிட்ட உட்காந்து, என்னடி என்னை பற்றி ஏதோ குறை சொன்னியாம, எந்திடாடி போத, எந்திக்க முடியாது, இப்போ என்னடி பண்ணுவேன்? இங்கே பாரு, இப்போவும் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், நீ டீ போட்டு பேசுனேன்னு வச்சுக்கோயேன், நீ மட்டும் டா போட்டு பேசும்போது நான் டீ போட்டு பேசக்கூடாதா? ஐயோ காண்டு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு, அப்போ அண்ணன்னு சொல்லவா? அண்ணனா? அண்ணனா சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நான் உன்னோட வருங்கால கணவன், நீ எப்படி சொல்லலாம்? இப்போ தெரியுதுல்ல, அப்போ நான் உன்னை பற்றி சித்தப்பான்னு கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னது சித்தப்பாவா? நான் உன்னுடைய வருங்கால புருஷன்னு சொல்லிட்டு நீ என்னை பற்றி சித்தப்பான்னு சொல்லுதேங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மாமான்னு கூப்பிடு நீங்கள் அப்படியே பார்த்து அவனை பார்த்து இப்படி முறைக்கிறீங்க. சரி தூர எஞ்சி போய் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டீங்க. அப்புறம் வந்து அவன் சிரிச்சுட்டே அவங்க பின்னாடியே வரான். அப்புறம் ஆக்சுவலி அவங்க அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க போல். வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் அவகிட்ட தயவு செய்து கொஞ்சம் சண்டை இழுக்காம தான் ஏன்டா அவள் எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் அவகிட்ட எதையாச்சும் ஒன்று இப்படி நோண்டிகிட்டே இருக்க அவளை. ஆமாம் நான் என்னம்மா பண்ணுவேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிக்குமா, டே இப்படி தயவு செய்து இப்படி பேசாத அப்படின்னு அவனை கழுவி ஊத்துறாதா? அவள் அப்படித்தானே எனக்கு இன்னைக்கு இல்லை முன்னாடியே தெரியும்ல, அதெல்லாம் கண்டுக்காத, அவள் இன்னைக்கு நேத்தா கழுவி ஊத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது அங்கேருந்து அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து இப்படி லைட்டாக ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியா? என்ன சொல்லுடா. இங்கே பாரு நான் ஒன்று சொல்லுவேன், நான் என் பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் வச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ மம்மியை கொடுமை பண்ணுவியா? டேய் அது என் ஆசை பேத்திடா, நான் எப்பட்றா அதெல்லாம் நான் பண்ணுவேன்? என் பேத்தி மட்டும் இங்கே வந்தான்னு வச்சுக்கோயேன், மொத்த சந்தோஷப்படுற ஆள் நான் மட்டும் தாண்டா, அவளை நான் கையில் வச்சு தாங்குவேன்டா, அவளும் என் பேத்தியாவது என் பிள்ளை மாதிரி தான்டா, அப்போ எப்பட்றா நான் அப்படி பண்ணுவேன்? நீ மட்டும் இப்போ அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோயேன், நான் என் பொண்டாட்டியை கூட்டுன்னு தனியாக போயிடுவேன் பார்த்துக்கோ, அவ்வளோதான். இன்னொன்று, ஆடா பொண்டாட்டி தாசனே, இப்போமே பொண்டாட்டி தாசனே ஆகிட்டலாம், ஆமாம் எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் வீட்டை விட்டு ஆக்சுவலி வெளியே வந்தோடனே அங்கே ஒரு கிளவி மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துக்காங்க. ஜங்குக்கே சிக்கா கல்யாணம் பண்ணுடா, அவள் உன்னை விட்டுட்டு வேற எவன்ட்டையாச்சும் போயிட போறா. என்ன கிளவி சொன்ன? இல்லை அவள் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறா,
அப்புறம் நீ வந்து கல்யாணம் பண்ணலைன்னா அவன் வேற எவனையாச்சும் பிடிச்சி போறா. அவ்வளோதான் ஜக்கு. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து கல் பக்கத்தில் இருக்கிறத தூக்கிட்டு கிளவி மண்டையிலே போட்டோன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டில் நல்ல காரியம் நடக்கா இல்லையோ உன் வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடந்துடும். அப்புறம் அவன் டேரெக்டாக எங்கே போகிறான்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி பார்க்க போகிறான். அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு வருது. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீயும் நானும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? நான் 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது என் அக்கா பிள்ளை ஒயனை தான் பண்ணுவேன், அவளை மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்டா இப்படி பண்ணுற? நான் சொல்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடா. அவளுக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லைல்ல, நீ ஏன் இப்படி பண்ணுற? அவளை உன்னை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு தானே விழுறா. அவள் எரிஞ்சு விழுறாளோ என்னப்போ பண்ணுறாளோ எனக்கு தெரியாது, அவள் மட்டும்தான் என்னோட ஒய்ஃப். நீ அதை புரிஞ்சிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு போனாதான் உனக்கு நல்லது. இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்கிறேன், நீ என்னைய கல்யாணம் பண்ணுறியா இல்லை அவள் உன்னைய கல்யாணம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சபதம் விடுது. ஓ, என்கிட்டயே நீ சவால் விடுறியா? நீ எப்படி என்னைய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னுடைய உடம்பும் மனசும் அது ஒருத்திக்கு மட்டும்தான், அது அவளுக்கு மட்டும்தான், அது என் ஒய்யனுக்கு மட்டும்தான். அது இந்த ஜன்மத்தில் யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்டா இப்படி இருக்க? அவள் வந்து என்னமோ பெரிய உலக அழகி மாதிரி தானே உன்னை அலைய விடுறா. இங்கே பாரு, இதுக்கு மேலே ஓவராக பேசுனேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வாயை ஒட்டச்சி கையில் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவன் கடுகடுன்னு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வாரான். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? வீட்டுக்கு வந்துட்டான். அந்த அம்மாட்ட பேசுகிறான், ஏன்டா ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்டோன்னே தான், இல்லைம்மா அவள் வந்து பேசிகிட்டே இருக்கா, 1000 வாட்டி அவகிட்ட நான் சொல்லிட்டேன், நான் வந்து என் அக்கா பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணுவேன், இவளை தான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனால் அவள் ஓவராக பண்ணுறாமா அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறான், இங்கே பாருடா, நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ, சில பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், நீ கண்டுக்காத, அவள் என்னமோ பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு விடு. நீ அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டல்ல, நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் கேட்க மாட்டேக்கா, அப்போ நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்படியே தான் ஒரு 2 or 3 days போகுது. அப்போ வந்து நிறைய ஆட்கள்லாம் வந்து இறங்குறாங்க. அந்த டைமில் அவன் வந்து வீட்டில் இல்லை போல். நிறைய ஆட்கள்லாம் இறங்கினோடனே இப்படி அவங்க ஆக்சுவலி அவங்க பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, என்னடா யாரெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தட்டுலாம் நிறைய கொண்டு வராங்க. அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இல்லை, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமே அப்படின்னோடனே, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைக்கு உங்கள் பையனை ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் கெட்டுனா உங்கள் பிள்ளைய தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு நிற்கிறா, நீங்கள் அதனால் ஒரு நல்ல முடிவாக பார்த்து சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை மட்டும் என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளை ராஜ வாழ்க்கை வாழலாம், எல்லாமே நான் உங்கள் பிள்ளைக்கு எழுதி தரேன், எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், எல்லாமே அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் பாட்டிக்கு ஒன்று சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, இல்லை, என் மவா பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் அதனால் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க, என் பிள்ளை வந்தால் ரொம்ப கோவப்படுவான். இல்லை, நீங்கள் நம்ம பெரியவங்களாக பேசி தான் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும், அவன் எங்கள் பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணால் அவனுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா, அது வருங்கால ஜென்ரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதாக பேசுகிறாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு எப்படி சொல்ல, அவங்க பாட்டிக்கே அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, உங்கள் பாட்டிக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், உங்களோட அந்த இடத்துல யாரையுமே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற சுத்தமான மனசு இல்லை. இதில் இவங்க வேற இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் நிற்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு அங்கேருந்து வாரான். ஆக்சுவலி ஜங்குக்கு அங்கேருந்து வாரான். வந்த உடனே டைரெக்டாக என்ன வேணும், என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி என் பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணோன்னா உனக்கு சரி காண்டாகுது. இப்படி பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்கான். நான் உங்கள் பிள்ளைகிட்ட தான் நான் 1000 வாட்டி சொல்லிட்டோம்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. இல்லைப்பா, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா, இந்த மாதிரி நீ கல்யாணம் முடிச்சிட்டேன்னா உனக்கு நாங்கள் நிறையா பண்ணி தருவோம் அப்படின்னோடனே அவனுக்கு டக்குன்னு கோவம் வந்து, இங்கே பாருங்கள், எனக்கு என்னுடைய ஒயன் தான் முக்கியம், என் அக்கா பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் மட்டும்தான் என் லைஃப்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். நான் இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு காசு பணம் எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கும் நான் அவள் வேணுமா இல்லை இந்த காசு பணம் வேணுமான்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து நின்னாலும் நான் சொல்கிற ஒரே விஷயம் எனக்கு அவள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லவா, எனக்கு வந்து
வந்து அவள் இல்லை அப்படின்னாலுமே உன்னை காசு பணத்துக்காக விலை போகிற ஒரு பொண்டாட்டி தேவையான வாழ்க்கை கேட்டுச்சுன்னா எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு வர்றவன். ஏன்னா எனக்கு வர பொண்டாட்டியை நான் காப்பாற்றுறங்க தெம்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய காசை வச்சு வாழணுங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் காசுக்கு விலை போகிறவனும் கிடையாது. நீங்கள் தயவு செய்து இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் மூஞ்சி அடித்த மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க. அவங்களால அப்புறம் என்ன பேச முடியும்? அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோன்னே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி வருது. அவன் ஏதாச்சும் சொன்னானாப்பா? அப்பா அவன் ஓகே சொன்னானாப்பா? சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டோடனே, இங்கே பாருமா அவன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காம்மா. நீ வந்து கொஞ்சம் மனசை மாத்துறது தான். அது எப்படிப்பா நீங்கள் சொல்லலாம்? உங்களை நம்பி தானேப்பா இருந்தேன். நீங்கள் எப்படி அவ்வளோ இது எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேம்மா. நான் அவன் கேட்குற மாதிரி இல்லை. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே ஆக்சுவலி அந்த இடத்த விட்டு போயிருச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் ஆக்சுவலி சொல்லிட்டாங்க போல். டக்குன்னு உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா என் தம்பிக்கு எவ்வளோ டிமாண்ட் பார்த்தியா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க எல்லாத்தையும். அவனை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய லவ்வை கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க. அதை விட்டுவிட்டு அவனை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த விஷயம் கேட்டோன்னே உங்களுக்கு லைட்டாக ஜர்க்காக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள்? என்ன ஓவராக அப்படி பார்க்காத. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேச. நான்லாம் ஒன்று பாசமாக அவளை கட்டிக்கிட்டு அவன் இருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுறான்? ஓ அது மனசார சொன்ன மாதிரி இல்லையே, வாயால் சொன்ன மாதிரி இருக்கு. எல்லாரும் வாயால் தான் சொல்லுவாங்க. பின்ன மனசை வச்சு எப்படி பேச முடியும்? இதை என்ன பேசையா செய்யும்? அதான் வாயில் தெரியுதேடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள் அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து எங்கேயோ டூருக்கு போகிறாங்க. டூருக்குன்னா சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு எல்லோரும் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல். அப்போ வந்து சுற்றி பார்க்க போகும்போது எப்பவும் போல் ஜங்குக்கு உங்கள் கிட்ட தான் என்ன பண்ணுறடி தங்கம் அப்படின்னு தங்கம்னு சொன்னோன்னு வச்சுக்கிங்க. உனக்கு கொஞ்சமாச்சு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதாடா? இவ்வளோ பேர் முன்னாடி இவளை வந்து தங்கம் சொல்லோன்னு கொஞ்சிரமே இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு நீ நினைக்க மாட்டியானா? அவங்களாம் என்னடி நினைக்க போகிறாங்க? அது என் அம்மா, இது உன் அம்மா, என் அக்கா. உடனே கொஞ்சம்னா இவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா அப்படின்னோடனே, அம்மா நான் எனக்கு கொஞ்சம் நீ ஏதாச்சும் நினைப்பியா? இல்லை. நீ ஏதாச்சும் நினைப்பியாக்கா? இல்லை. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு நீ மட்டும்தான்டா பிரச்சனை. இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னோடனே நீங்கள் எப்படி பார்க்குறான். உடனே அவங்க ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. காமெடியாக இருக்கும். ஆக்சுவலி உங்கள் 2 பேர் காம்பினேஷன் நீங்கள் கழுவி ஊற்றுறதும் அவன் உங்கள் பின்னாடியே வர்றது தான் ஆக்சுவலி ரொம்ப 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 காமெடியாக இருக்கும். அப்படியே தான் ஆக்சுவலி இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் காரில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் காண்டாக இருக்குன்னா உங்களுக்கு எப்படின்னா அவனை பிடிக்கும். ஜங்குக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் அவங்ககிட்ட பிடிக்காத மாதிரியே இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் சொல்லிக்கலாம். அப்புறம் இப்படியே தான் சீன்ஸு போகுது. அப்புறம் இதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன காரில் தான் வந்திருப்பீங்க போல். டக்குன்னு அவன் உங்ககிட்ட வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட தான் உட்காருவேன். நீ மேலே பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேட்டா வச்சுக்கோங்கடா அவ்வளோதான். ஏன்டி அவனை எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. பெசாட்டி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சிருவோமா? இவன் ஓவராக பொண்டாட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையான பொண்டாட்டி ஆகிட்டானா அவன் பொண்டாட்டின்னு கொஞ்சம் வந்து அமைதியாகிடுவானா? அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னடி நீ எப்போ பார்த்தாலும் இவனுக்கே நீ சப்போர்ட் பண்ணுறிய? நான் உன் புள்ளன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீ நினச்சிருக்கியா? நான் இருக்கேன்டி தங்கம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் மேலே கையை போடுறான். நீ தூர போடா. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். ஒரு தாய் மாமா இருக்கவன் வந்து பொறுப்பாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இவளை வந்து நல்லா பார்த்துக்கணும், அக்கா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும், அக்கா பிள்ளைய டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு அந்த சைடு உங்கள் அம்மா அவன் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து தான் பார்த்துக்கிட்டான். ரொம்ப ஓவராக அவன்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க ஒயன் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க அடிக்கிறதுக்கே கை வாங்குறாங்க. டக்குன்னு ஜங்குக்கு தான் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அக்கா அப்பெல்லாம் பண்ணாதக்கா வந்து என் பொண்டாட்டிக்கா. ஐயோ இவன் வேற பொண்டாட்டி தாசனா. அதனால அவங்க அம்மாவுக்கு நீ ஓவராக பொண்டாட்டி தாசனா மாறிடுவியோ? என் பிள்ளையா இருந்தாலுமே சரிடா, நீ புள்ள பொண்டாட்டி தாசனா இருக்கக்கூடாது பார்த்துக்க. அப்புறம் என் பிள்ளைக்கு நான் நாத்தனார் கொடுமை பண்ணிடுவேன் பார்த்துக்க. நீ எனக்கு கொடுமை பண்ணுவியா? அம்மா நீ அம்மாவாக இருந்தே ரொம்ப கொடுமை பண்ணுத, நீ வேறு நாத்தனாராக மாதிரி நீ கொடுமை பண்ண முடியும்? ஆமாடி என் பிள்ளை என் தம்பியை நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் தம்பியை நீ சகிச்சு போகலைன்னு வச்சுக்கோ. எங்கள் நாத்தனார் குடும்பம் பயங்கரமாக இருக்கும். நான் எப்படிப்பட்ட நாத்தனாரும் தெரியும்ல. ஆமாம் உன்னை அம்மா இருக்க
போதே சமாளிக்க முடியாது, நீ நாத்தனார் ஆகிட்டுனா அவ்வளோ, அதுக்கு தான் நான் இவனை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு அப்படின்னோடனே மறுபடியும் உங்கள் அம்மா ஆக்சுவலி அடிக்க வராங்க. அக்கா இவ பாருக்கா இப்படிலாம் சொல்லுதா அக்கா, கல்யாணம் முடிக்க மாட்டேன். டேய் டேய் தம்பி, அக்கா இருக்கேன்டா, நீ கவலைப்படாதடா தங்கம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்குக்க கொஞ்சிறாங்க அவங்க. ஐயோ இந்த கர்மத்தெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்படி தான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்து டேரெக்டாக உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே உங்கள் அப்பா இப்படி பார்க்குறாங்க. என் தம்பிக்கும் எனக்கும் நான் மேரேஜ் பண்ணுறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் அவசரம்னு 1 இயர் கழித்து மேரேஜ் பண்ணுவோமா, அவள் லாஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காளா, படித்து முடிக்கட்டும், இல்லை எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. என்ன இது எப்போ நடந்துச்சு? ஆமாம், திடீர்னு வந்து அவ்வளோ காசெல்லாம் கொடுத்து என் தம்பியை கேட்டாங்க. ஆனால் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். நல்ல வேலை ஜங்குக்கு வேண்டான்னு சொன்னான். ஜங்குக்கு மாதிரி ஒருத்தனை வந்து நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம பிள்ளை மேலே உயிரே வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அப்பா டக்குன்னு சொன்ன விஷயம், பரவாயில்ல இதுக்கு மேலே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னோடனே ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாளே பூ தட்டு அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை, பூ தட்டு தாம்பலம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க சும்மா பேசுகிற மாதிரி. காலையிலே ஜங்குக்கு வந்து அப்போ தான் குடிச்சு முடிச்சு உட்காந்துருப்பான் போல். அவங்க வந்து பூ தட்டு பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே இப்படி வேடா பார்க்குறான். இப்போ யாருடா பூ தட்டு, ஏய் நீ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோடி, அக்கா என்ன தம்பிக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கியா, டேய் இனிமேல் நீ வந்து தம்பியும் தாண்டி எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறடா அப்படின்னோடனே, என்னக்கா சொல்கிற, டே எல்லாம் வெளியில் வச்சு தான் பேச போறியா, ஐயோ ஐயோ வாங்க மாமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள் 2 பேரையும் உங்கள் அம்மா அப்பாவே ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறோம். உள்ளே கூப்பிட்டு போனோடனே, அம்மா அக்கா மாமா வந்திருக்காங்கம்மா நீ வாமா அப்படின்னோடனே ஆக்சுவலி உங்கள் பாட்டி அங்கேருந்து சமையல் ரூமில் நின்றுருப்பாங்க போல். அவங்க என்ன மாமா வந்திருக்காளா, மாப்பிள்ளை வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடற்கடன்னு வராங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க, நீங்கள் நான் காஃபி போட்டு இல்லை நீங்கள் நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளவே காஃபி போடுறாங்க. போட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க யோசிக்கிறாங்க, என்ன திடீர்னு பூத்தட்டு பழத்துலலாம் வந்திருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் காஃபிலாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒயனுக்கும் என் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே உங்கள் அம்மா அப்படி சொல்ல உங்கள் பாட்டிக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜங்குக்கு ரொம்பலாம் ஏஜ் கேப் கிடையாது, உங்களுக்கு 20னா அவனுக்கு ஒரு 25 தான் அப்படிங்கிறதால இப்படி பார்க்குறாங்க. இல்லை பிள்ளை வந்து காலேஜ் தானே படிக்குது, இல்லை இதுக்கு மேலே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று வேறு தம்பிக்கு இப்படி ஒருத்தங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து எனக்கு லைட்டாக ஒரு மாதிரியாகவே இருக்குது, என் தம்பியை நான் விட்டுறக்கூடாதுன்னு தோணுது. அக்கா நீ என்னக்கா நினைக்க, நான் அப்படி நான் போயிடுவேனாக்கா, எனக்கு என் ஒயனு மட்டும்தாங்க்கா முக்கியம், அவளை தாண்டி ஒருத்தவங்க வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுமாக்கா, நான் அவங்கக்கிட்டே சொன்னது இதுதான்க்கா, இந்த உலகமே எதிர்த்தா கூட எனக்கு என் ஒயன் மட்டும்தான் வேணும்னு நான் நிற்பேன்க்கா, அதனால் நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சால் மட்டும்தான்க்கா நான் நிம்மதியாக இருப்பேன், அதனால் சீக்கிரம் கல்யாணத்தை உனக்கு இது ஓகே தானடான்னு. அக்கா நீ என்னக்கா சொல்கிற, ஓகேவா இல்லையான்னு கேட்குற, இப்போ நான் அந்த இடத்துல ஒயன் எனக்கு வந்து லவ் பண்ணலைனாலும் நீ வந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னால் கூட நான் தாலி எடுத்து நான் கெட்டுவேன்க்கா, எனக்கு உன்னை அந்த லெவலுக்கு பிடிக்கும்க்கா, நீ என்னக்கா இதெல்லாம் என்கிட்ட கேட்குற, தாலி எடுத்து கெட்டுடா நான் கெட்ட போகிறேன் அவ்வளோதான், இது வேண்டாமா இல்லையான்னு சொல்லிட்டு நீ வர வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அதனால அவங்க அக்கா கண்ணிலேருந்து கண்ணீரே வருது, என் தம்பி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அக்கா நீ அழாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறான். அப்புறம் இப்படியே தான் இந்த சைடு வந்து எல்லாமே என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லலை. அப்புறம் டேரெக்டாக மறுநாள் தான் வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க, அப்படியே உனக்கு சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் பண்ணலாமான்னு இருக்கு. என்னம்மா அவசரம், 1 இயர் கழிச்சு தரமா கல்யாணம்னு சொன்னேன், இப்போ என்னென்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும், உனக்கும் வேறு வயசாகிட்டு போகுது அவனுக்கு வயசு, ஏம்மா எனக்கு 20 ஆகுது அவனுக்கு 25 தான் ஆகுது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட தாராளமாக பிடிச்சிக்கலாம். நான் சொன்னால் கரெக்டாக கேட்கணும், அங்கே போய் பேசி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அப்பாவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கு, நீ இந்த கல்யாணத்துக்கு சீக்கிரமாக ஓகே சொல்கிற என்ன, இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு, 1 வீக்கில் மேரேஜ். அம்மா இவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறதுக்குடைய காரணம் என்னம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவனோட பொண்டாட்டியே ஆகுற அவ்வளோதான், ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, நான் சொல்கிறத கேட்டுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ஒயன், இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா இது ப்ராசஸையும் நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட்டுக்கு நிச்சயதார்த்தப்பட்டு எடுக்க போகிறாங்க போல். அங்கே கடைக்கு போய் நின்றுட்டு ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் வீடு தான் அப்படிங்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சாய்ஸ் தான்.
ஜங்குக்கு வந்து முதல்லே சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான், எல்லாமே ஒயனோட சாய்ஸாக மட்டும்தான் இருக்கணும், யாருமே இதை கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்து ஆக்சுவலி அவன் வந்து எப்படின்னா அது கம்மியான பட்டு கூட எடுக்க மாட்டேக்கான். எபோவ் 55K, சரி 55ங்க மாதிரி 15K, ஒரு 15,000 கிட்ட இருக்குது அந்த பட்டு. அது அவங்க அம்மா கேட்குறாங்க, இல்லை வேண்டாம், இவ்வளோ ரேட்டுக்கு வேண்டாண்டா, கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம்டா, என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டுக்கு வேண்டாண்டான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, என் பொண்டாட்டிக்கு இதுதான் அழகாக இருக்கும், அவளுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஒரு ப்ரீசியஸான நாள் தெரியுமா, இன்றைக்கி நான் என் மாமா எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் என்றைக்குமே நினைக்கணும், அதனால் நான் அவளுக்கு இது பிடிச்ச கலர், இது அவளுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அந்த ஸ்கை ப்ளூ கலர் பட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, 15,000 பட்டு நல்லா இல்லாமையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விடுறதா மனசே இல்லை. அவன் இமேஜினேஷன்லேயே இந்த பட்டு கட்டுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களே இந்த ரேட்டை பார்த்துட்டு, இல்லை வேண்டாம், எனக்கு இவ்வளோ ரேட்லலாம் வேண்டாம், இல்லை ஒயன் அதெல்லாம் ஒயன் இது உனக்கு சூப்பராக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டாக கட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கட்டி விட்றாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜங்குக்கு தான் இது எடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். டே இது ரொம்ப ரேட்டுடா, கல்யாணத்துக்கு எடுத்துக்கலான்டா இவ்வளோ ரேட்டுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு வேண்டாண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அதெல்லாம் இல்லைக்கா, அதெல்லாம் இல்லை, நான் என் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து தான் கொடுப்பேன், நீ இதில் தலையிடாத, இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு சைடில் உள்ளது, அதனால் நீ இதை தலையிடாதன்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக பே பண்ணிட்டு வந்துட்டான். உங்களுக்கு வந்து ஒரு செகண்டு அவனை பிடிக்கும், அவன் இவ்வளோ தூரத்துக்கு அவன் பண்ணுறான், ஏன்னா நமக்கு நல்லா இருக்குங்கிற ஒரே விஷயத்துக்காக இவ்வளோ பே பண்ணி பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் இப்படியே தான் என்கேஜ்மெண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா நீங்கள் அந்த பட்டில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவன் வந்து உங்களை பார்த்துட்டு, ஒயன் சூப்பராக இருக்குடி, இந்த ஒருத்திடி, ஆனால் அந்த பட்டுக்கு நீ தாண்டி அழகு, இந்த பட்டு நீ கட்டியிருக்கிறதால நீ மட்டும் தாண்டி அழகு அப்படின்னோடனே அவனை பார்த்து எப்படி முறைச்சிட்டு, நீ இவ்வளோ தூரம் பண்ணுறதுலாம் நான் எனக்கு லைட்டாக எங்கேயாச்சும் தோணுச்சுடா, ஆனால் நீ இப்போ பேசுகிற பற்றியா, அப்படியே எதையாச்சும் பக்கத்தில் இருந்து உன் மூஞ்சில் அடிக்கணும் போல் இருக்குது, ஏன்டி இப்படி பேசுகிற, இனிமேல்தான் ஒன்றா புருஷனாக போகிறோம்னா அப்படிலாம் பேசக்கூடாது புருஷனை, அப்படி தானே பேசுவேன், நீ என் புருஷனானாலும் அப்படி தானே பேசுவேன். அப்புறம் ஆக்சுவலி இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் நடக்குது. உங்கள் அக்காலாம் கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ துட்டு செலவு பண்ணுற, இல்லைக்கா பரவாயில்லக்கா, ஒயன் என்னைக்காச்சும் ஆசைப்படுவாளா, அவளுக்கு கிராண்டாக நடக்கலைன்னா நாளைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கல்யாணம் நடக்கும்போது அவள் எங்கேயாச்சும் போனான்னா அவங்களுக்குலாம் கிராண்டாக நடந்துச்சுன்னா அவளுக்கு கொஞ்சம் வருத்தப்படுவாளாக்கா, அதனால் அவளுக்கு எவ்வளோ பிடிச்சதோ எல்லாமே ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து எல்லாமே பார்த்து பண்ணுறான். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பார்த்து ஆக்சுவலி அவ்வளோ இதாக பண்ணுறான். அப்படியே தான் நீங்கள் ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக தான் என்கேஜ்மெண்ட் நடக்குது. அது அந்த சைடு ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு தெரியலை, ஏன்னா அந்த பொண்ணு ஆக்சுவலி எங்கேயோ ஊருக்கு போயிடுச்சு போல். இப்போது 2 வாரமாக அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஊருக்கு அனுப்பியிருப்பாங்க போல். அதனால் அந்த பொண்ணுக்கு இதுவரை எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே போயிருக்காது. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே சைடு என்கேஜ்மெண்ட் ரொம்ப கிராண்டாக நடக்குது. அப்புறம் வந்து 1 வீக்கில் கல்யாணம். இவன் என்கேஜ்மெண்ட்டுக்கே 15,000 வந்து பட்டு எடுத்தவன். இதே தான் அவங்க அம்மாவும் பாட்டியும் சொல்லிட்டு போகிறாங்க, இவன் என்கேஜ்மெண்ட்டுக்கே 16,000 பட்டு எடுத்தவன், இன்னும் கல்யாணத்துக்கு என்ன இதில் நிற்க போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஜங்குக்கும் வந்து கொஞ்சம் வந்து ரிச்சுனா ரொம்ப ரிச் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே காசு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கிறவன் தான். அப்படிங்கிறதால இப்போ டேரெக்டாக வந்து அடுத்து கல்யாணப்பட்டு எடுக்க வரான். கல்யாணப்பட்டு எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிடிச்ச கலர் தான். எப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூவும் பிங்க்கும் பிடிக்கும் போல். இது பிங்க் கலர் எடுக்கிறோம், அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 30,000 ரூபா. அவ்வளோதான், நீங்கள் வாயை பொழுதுட்டீங்க. மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம்டா, இதோட ரேட்டு பற்றியோட 30,000டா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் யாராவது கல்யாணம் ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இதை எடுத்துக்க, நான் அந்த மாமன் தானடி பே பண்ணுறேன், நீ ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, இது எடுத்துக்கோலாம், எனக்கு வேறு என்கேஜ்மெண்ட்டுக்கு நின்ன மாதிரியே நிற்கிறான். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போதும் வாங்க போகலாம், ஏன்னா இதுவே 30,000 ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, ரிசப்ஷனுக்கு யார்டி எடுப்பா, வா ரிசப்ஷனுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரிசப்ஷன் கவுனு மாதிரி பார்க்குறான். அது 12,000 ரூபா.
வாயை பொழக்குறீங்க. டேய் மாமா நீ என்ன மாமா பண்ணுற? எதுக்கு மாமா இவ்வளோ எடுக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் நீ ஒயன் அன்னைக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். என் பொண்டாட்டிக்கு நான் அவ்வளோ பார்த்து பார்த்து செய்வேன். நான் அதுவும் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஒயன், இவன் கல்யாணம்னு மட்டும்தான் எனக்கு இவன் இப்படி எடுத்து தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்றைக்குமே நினைக்காத. உன் வாழ்நாள் ஃபுல்லாக உன்னைய மகாராணி மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது சும்மா கிடையாது. அது என்னுடைய செயல்லையும் இருக்கும். நீ என்றைக்குமே என் வீட்டு மகாராணிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசுகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நீங்கள் எப்படி அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து நடி பார்க்குற மாமா கிட்ட இருந்து எது எதிர்ப்பு சித்துறப்படா இவன் உன்னை நினச்சி சீல் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்குக்கு வந்து அவன் லைட்டாக சிரிச்சிட்டு இது என்ன தான் என் மேலே வாசத்தை காட்டுறதை விட மாமங்கிட்ட இப்படி வெறுப்பாக இருக்கிறதாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் ஆக்சுவலி போயிட்டீங்க. அவன் அதிலே மனசில் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அவங்க அம்மா வராங்க. என்னடா பைத்தியம் முத்திருச்சா என்ன கல்யாணம்னு சொன்னோன்னே ஐயா அக்கா அப்படிலாம் இல்லை அப்படின்னு வைக்கப்பட்டு அவன் ஓடுறான். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆக்சுவலி ரொம்ப கிராண்டாக தான் நடக்குது. ஏன்னா நானே சொல்லியிருப்பேன் எங்கேஜ்மெண்ட்டே எவ்வளோ கிராண்டாக வச்சுருப்பான் அப்படிங்கும்போது கல்யாணத்தை வைக்காமையாக இருந்திருப்பான். அவ்வளோ கிராண்டாக நடக்குது. உங்கள் அம்மாவெல்லாம் எதுக்குடா இப்படிலாம் துட்டு செலவு பண்ணுற? நான் தான் சொல்லிட்டேன்லக்கா ஒயனுக்கு இது ஒரு மெமரபுள் டே, அவள் ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறான். நீங்களே ஒரு செகண்டு என் மாமனா இப்படி பண்ணா இவனா இப்படி பண்ணா நீங்கள் வாயை பொழக்கிற அளவுக்கு ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்னடி இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கான், உன் மேலே அவ்வளோ பாசமாடி, அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தாலே தெரியுது, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது, எல்லாமே அப்படி பண்ணியிருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சது தெரியுங்களா? பரவாயில்லடி, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கலாம் நீ சீரியஸாக ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் உனக்கு என்ன விதமாலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படியே தான் ஆக்சுவலி நைட்டுக்கு ஒரு சாரீ எடுத்திருப்பாங்க. அந்த சாரீ ஆக்சுவலி ரொம்ப ரேட்டுக்கெலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு 1500 கிட்ட தான் எடுப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு எடுத்ததே 5000க்கு எடுத்திருப்பான். அதுவே அவங்க அம்மா திட்டியிருப்பாங்க, டேய் 5000 இவன் ஃபஸ்ட்டு கூடையே எடுத்திருப்பான், கூடையே எடுப்போமான்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் டேய் இதுக்கெலாம் ரொம்ப இது வேண்டாண்டா, நைட்டுக்குள்ளே பட்டு தாண்டா அப்படின்றனால கேட்டிருக்க மாட்டான், எடுத்திருப்பான் 5000 கிட்டே எடுத்திருப்பான். அப்புறம் அந்த பட்டு அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சு நைட் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து ஜங்கு கிட்டே உட்காந்துருக்கீங்க, அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்போ ஒரு செகண்ட் அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஒயன், இப்போதைக்கு நமக்குள்ளே எதுவுமே வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது திடீர்னு நடந்த கல்யாணம், நீயும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுவும் இல்லாமல் இன்னும் உனக்கு படிப்புலாம் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் உங்களுக்கு 6-7 மந்த் படிப்பு இருக்குது, அதை நீ முடிச்சுக்கோமா, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? நீ வந்து ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த சைடு போய் படுக்கிறான். நீங்கள் எப்படி அவன் மூஞ்சியே பார்க்குறீங்க. ரொம்ப எப்படி சொல்லனா, நீங்கள் வந்து இவனை வந்து இந்த மாதிரி வேலை நீங்கள் பார்த்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறானே, இப்படி பேசுகிறானேன்றதுனா, இவன் இப்படி பேசினும் போது உங்களுக்கு இப்படி ஒரு செகண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செகண்ட் கூட இவன் இப்படி பேசுவான், நம்மக்கிட்ட பாஞ்சிருவான் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அவன் இப்படி பேசிட்டு படுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவங்ககிட்டே அதை சைட் படுத்துட்டீங்க. அப்புறம் காலையில் வந்து நீங்கள் போகும்போது ஒரு நிமிஷம் நம்ம 2 பேருக்குள்ள நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது, நடந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கே பாத்ரூம் இருக்கும் போல் நீங்கள் அங்கேயே குளிச்சுட்டு வாரீங்க. எல்லா பூவையும் களைச்சி போடுறோம். ஐயோ ஆனால் ஜங்குக்கு வருத்தம் இருக்குது. ஐயோ எப்படிலாம் களைய வேண்டியது, இப்படி களைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக போல போயிட்டு ஆக்சுவலி நீங்கள் குளிக்க போயிட்டீங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்து அப்புறம் ஜங்குக்கு குளிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் இப்படியே தான் அவன் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நார்மல் கப்புள் ஆகுறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒன்றா எப்படி சொல்லனா, கொஞ்சம் பாசமாக இருந்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இவன் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்கிறதால நோ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதால அப்புறம் நீங்கள் வெளியில் வந்து ஆக்சுவலி பாட்டி நான் காஃபி போடவா? இல்லைம்மா எல்லாம் நான் காஃபி போட்டுக்கிட்டேம்மா, நீ கொஞ்சம் குயிக்காரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த இது மேலேருந்து அவன் இறங்கி வரான். டேரெக்டாக வந்து உங்கள் மேலே கைப்பிடி, என்ன போட்டாடி காஃபி போடுறியா அப்படின்னு எப்படி அவனை பார்க்குறீங்க. என்னடி இப்போ நீ இது பேசியிருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதை வந்து இந்த ஆக்டிவிட்டி ஆக்சுவலி உங்கள் பாட்டி நோட் பண்ணோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ பிள்ளைங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, ஏதோ இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க பாட்டி வந்து அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி காப்பி 2 பேருக்கும் கொடுத்துட்டு அவங்க வந்து வெளில போயிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு வந்து ஒன்றா தான் இருக்க மாட்டேன்னு தவிர மற்ற எல்லா நிமிஷமும் பண்ணும் பிள்ளை. அங்கே வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க அப்படி எப்படின்னா ஒரு 1 வீக்கிட்ட சாரீ தான் கேட்ட சொல்லியிருப்பாங்க போல். அப்போ என்ன பண்ணிட்டான்னா, நீங்கள் வந்து லைட்டாக ஹிப்பு தெரியும் போல், டக்குன்னு ஒரு ஹிப்பில் பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டான். என்னடா பண்ணுற பொறுக்கி? ஆமாண்டி நான் பொறுக்கி தாண்டி, இனிமேல் பொறுக்கி மாதிரி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள்கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். நான் அது பெரிய இவன் மாதிரி பேசினேன், எனக்கு பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறத
ஆமாடி, நான் உன்னோட பொறுக்கி தாய் மாமா தான்டி. நேற்று நடந்தது வந்து நேற்று வந்து நான் எதுவுமே அது மட்டும் தான் நடக்கக்கூடாதுன்னேன். உன்னைய டச் பண்ண மாட்டேன்னு நான் என்றைக்குமே சொல்லலையே. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் உங்க கிட்ட வாரான். நீங்கள் ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து இப்படி பிஹேவ் பண்ணது கிடையாது அப்படிங்கிறதால நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. டேய் என்னடா பண்ணுற அப்படி சொல்லும்போது டக்குனு உங்களை பிடிச்சி இழுத்து வசமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து ஒரு செகண்ட் வந்து நீங்கள் புஷ் பண்ண பார்க்குறீங்க. அவன் உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த கிஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் நேரம் போகுது. ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் இப்படி மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்திருப்பாங்க போல். அவங்க வீட்டுக்கு இது எங்கே நடக்குன்னா ஹாலில் வேற வச்சு நடக்கேன். அவங்க உள்ளே வரும்போது இந்த சீனை வேற பார்க்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு இல்லை அம்மா விட்டாங்கடா தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அவங்க அக்கா ஆக்சுவலி அவங்க அம்மா உள்ளே வந்தானே, டேய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஹால்லே வச்சு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு தான் ரூமுன்னு ஒன்று இருக்குல்லடா அப்படின்னோட ஜங்குக்கு லைட்டாக ஷை ஆகுறான். உங்கள் மூஞ்ச பார்க்குறாங்க, நீங்கள் இப்படி ஒரு மாதிரி முறைக்கிறீங்க, இது இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சி கடகடன்னு இழுத்துட்டு வந்து, அவன்கிட்ட நல்லா சந்தோஷமாக தானே இருக்க அம்மா, நீ எதை கேட்குற, நான் எதை கேட்குறேன்னு உனக்கு புரியலையோ, நான் இப்போவும் சொல்லிட்டேன், என் தம்பி மனசு நோகாமல் நடந்துக்கணும், அவனுக்கு நீ பொண்டாட்டி ஆகிட்ட, அவன் உனக்காக எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுதுல்ல, தெரியுதுமா, அதனால் இப்போவும் நான் சொல்லிட்டேன், நீ என்ன அவனை பார்த்து அப்படி முறைக்கிற, இனிமேலாம் அப்படி முறைக்கக்கூடாது, அவன் உன் புருஷன், அவனுக்கு தகுந்தாப்புல நீ நடந்துக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், எங்கே போனாலும் இதுங்க பொண்ணா அப்படி சொல்லிட்டு நீ நல்ல இதாக தான் நடந்துக்கணும், நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தனா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவன் உன்னை வெறுத்துருவான், நீ வெறுக்கிற சூழ்நிலைக்கு வச்சிடாத, அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உனக்கு நல்லா தெரியும்ல, அவங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டுமே அவன் எவ்வளோ இதாக நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு நின்னான் பார்த்தியா, அவன் ஒரு செகண்டு கூட ரெக்ரேட் பண்ணவே கூடாது, இவ்வளோ கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ரிக்ரேட் பண்ணாத அளவுக்கு நீ நடந்துக்கணும். இன்னொன்று நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க, அவனை எந்த அளவுக்கு நீ இதாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அவன் உன் கூட இருப்பான். ஆல்ரெடி உன்னை சுற்றி தான் வாரான். ஆனால் வந்து ஆம்பளைங்க வந்து எப்போ மாறுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது. எப்போவுமே அவன் உன் பின்னாடி இருக்குன்னா அது உன் கைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு வெளியில் ஒருத்தி இப்படி தான் சுற்றிக்கிட்டு அலையுதா, அவள் எவ்வளோ பெரிய பணக்காரின்னு தெரியும்ல, நல்லா புரிஞ்சு நடந்துக்க, அதுக்கு தான் அந்த கல்யாணத்தை நான் சீக்கிரமாக பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஆக்சுவலி போகிறாங்க. ஆக்சுவலி உங்களையும் ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறாங்க மறு வீட்டுக்கு. அங்கே போயிட்டு இதேமாதிரி உங்கள் ரூமில் தான் ஆக்சுவலி ஸ்டே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் அவன்கிட்ட போய் உட்காடுறீங்க. ஏன்டி ஏன்னு, எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் பண்ணிக்க அப்படிங்கிங்க. என்னடி ஆச்சு, எல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கான். இல்லை வேண்டாம், நீ வேறு எவட்டியாச்சும் போயிட்டேன்னா அப்படின்னு ஜங்குக்கிட்ட அவனுக்கு டக்குனு கோவம் வந்து டக்குனு இப்போ நீ என்ன சொன்ன இல்லை பொதுவாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லோரும் எதிர்பார்க்குறது அது தானே, அது இல்லைன்னா வேறு யார்கிட்டயாச்சும் போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து இதுவரை அவன் கை அடிக்க வந்ததே கிடையாது. ஆனால் ஜங்கு டக்குன்னு ஒரு செகண்ட் அவன் அடிக்க வந்துட்டான். ஆனால் அடிக்கலை. என்னை என்ன சொன்னேன், நீ என்னை பார்த்து என்னை இதுக்காக அலையிறவன்னு நினச்சியா, இங்கே பாரு உன்கிட்ட நான் அப்படி இப்படின்னு நான் நடந்துக்கிட்டேன், நான் உண்மைதான், ஆனால் இந்த விஷயத்தில் நான் வேறு யார்கிட்டேயுமே அப்படி நீ நடந்துக்க மாட்டேன். நான் உன்கிட்ட அப்பல அக்கா என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் பேசுகிறத லைட்டாக ஜங்கு கேட்டுப்பான் போல். இங்கே பாரு அவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, இந்த நிமிஷம் சொல்கிறது தான் எனக்கு 100 வயசானாலும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்டி, நீ என்னைய வெறுத்தாலும் நான் உன்னைய மட்டும்தான் லவ் பண்ணுவேன், அதுக்காக நான் வேறு யாரையோ தேடி போவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல அவளை நான் பேர் வேணும் அப்படின்னு, நான் என்றைக்குமே நான் அப்படி போக மாட்டேன்டி, இந்த இதயம் ஒரு வாட்டி தான், அது உனக்கு மட்டும்தாண்டி துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணோம். நீ அதெல்லாம் எதையுமே யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ காலேஜ் முடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்புறம் இப்படியே தான் ஆக்சுவலி 1 மந்த்து கிட்ட ஆயிருச்சிச்சு. ஆனால் உங்கள் அம்மா உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம், குழந்தைக்கு ஏதாச்சும் பாசிபிள் இருக்காடி, இல்லை ஒன்றா இருந்தீங்களாடி, சீக்கிரம்டி குழந்த, என்னம்மா நீ குழந்தைங்க, எனக்கு 20 வயசு தானேம்மா ஆகுது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டதோடைய வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. டக்குன்னு வந்து அவன் வந்து டக்குன்னு உங்கள் ஃபோனை பிடிங்கி, அக்கா நீ என்னக்கா சொன்னேன், என்னடா சொல்ல போகிறேன், அக்காவுக்கு வர வயசாகுது, என்னக்கா உனக்கு வயசாகுது, அதுக்கு இப்போ என்ன செய்யணும், குழந்த இருந்தால் நான் குழந்தைய பார்த்தா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அதை தான் அக்கா நான் இப்போவும் சொல்லிட்டேன், அவளை அது இதுன்னு சொல்லாதக்கா, அவள் காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கா, கையில் புக்கு சுமக்கிற வயசில் பிள்ளைய சுமப்பாளாக்கா, நீ அவளை இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணாத, சீக்கிரமாக 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றுக்கிற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் டக்குன்னு வச்சுட்டாங்க. இப்படி நீங்கள் முழிக்கிறீங்க.
அப்புறம் இப்படியே தான் ஆக்சுவலி உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவில் ஆக்சுவலி ஒன்றுமே நடக்கலை. இப்படியே தான் ஒரு 1 ஆர் 2 மந்த் போயிருச்சு. போனதுக்கப்புறம் ஒரு 4 வந்து இப்போ வந்து அப்படியே அந்த பொண்ணை பார்க்கலாம். அந்த பொண்ணு ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் போல். ஒரு 3, 4 வாரம் கழிச்சு தான் இந்த மாதிரி அவனுக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுவும் என் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பயா டென்ஷன் ஆகுது. அவன் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம், நான் அவன்கிட்ட சவால் விட்டேன், என் சவாலில் அவன் ஜெயிச்சிட்டான்டா கடைசியில். அவன் வந்து அந்த ஒய்யனை கல்யாணம் பண்ணிட்டானா, அப்போ எனக்கு அவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பேசுது. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவங்க 2 பேரும் பிரிக்காமல் விட மாட்டேன், எனக்கு மட்டும்தான் அவன், எனக்கு மட்டும்தான் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பேசுது. உடனே டக்கு அந்த பொண்ணு வந்து கடகடன்னு ஒரு 4, 5 பேட்டு நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்கிறீங்க, இந்த விஷயம் வந்து ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு 5, 6 ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ண சொல்லுது. ஜங்குக்கும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி உள்ள ஃபோட்டோஸ் ஒரு 5, 6 ஃபோட்டோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுது. ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண சொல்லு, அவனுடைய மேரேஜ் லைஃப்பை நான் கெடுக்காமல் விட மாட்டேன், ஏன்னா நீங்கள் அவன்கிட்ட வெறுத்து தானே பேசுவீங்க அப்படிங்கிறதால அந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதில் காலையில் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஐ மீன் எப்படி சொல்லனா அவங்க பாட்டிகிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபோட்டோ வந்து எல்லா இடத்துக்குமே வருது, அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிட்டு இந்த சைடு இருக்காங்க. அது உங்களுக்குமே ஆக்சுவலி தெரிஞ்சு நீங்கள் அந்த வீட்டை விட்டு கடகடன்னு போயிட்டீங்க. நீங்கள் எங்கே போனீங்க, உங்கள் வீட்டுக்கும் போகலை, நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னே தெரியல. காலையில் அவன் தான் தேடுறான், ஒய்யன் எங்கே போயிட்டான்னு சொல்லும் போது தான் ஒரு பர்சன் அங்கேருந்து டேய் ஜங்குக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்தியாடா, என்னடா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. நான் எப்படிடா இவா கூட என்னடா நடக்குது, இந்த ஃபோட்டோ யாருடா, எனக்கு ஒன்றுமே புரியலடா, நான் எப்படிடா இவன் மூஞ்சியை பார்த்து கூட பேச மாட்டேடா, அதான்டா எனக்கு புரியல, ஆனால் அந்த ஃபோட்டோ ரொம்ப ரியலாக இருக்குடா, இப்போ இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குடா, ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குடா, இப்போ என்ன, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து எல்லோரும் முன்னாடி ஐ மீன் எப்படின்னா அங்கே பஞ்சாயத்துலாம் நடக்கும் போல், அங்கே வந்து சொல்லியிருக்கும் போல் இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து என்னை எடுத்துட்டான், ஆனால் வந்து அவன் மாமா பொண்ணே ஐ மீன் எப்படி சொல்ல அக்கா பிள்ளையே கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்துருக்கும் போல். அதுவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பஞ்சாயத்தில் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது போல். அப்படிங்கிற ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கிராமம் மாதிரி, இன்னும் பஞ்சாயத்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அங்கே வந்து பேசினோடனே இந்த மாதிரி இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, இல்லை எனக்கும் உனக்கும் நடுவில் எல்லாமே மூஞ்சிட்டு, ஆனால் எனக்கு எடுத்துட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதான் எங்கள் அப்பா வந்து பேசினாங்க, கல்யாணம் பண்ணிக்கோடா உங்கள் 2 பேருக்குள்ளே எல்லாம் மூஞ்சிட்டலாம், ஆனால் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சரியான ஆக்டிங் போடுது. ஜங்குக்கும் அப்படி ஒரு கோவம் வந்து டப்புன்னு அடிக்க வரான். என்ன நான் அவங்ககிட்ட படுத்தனாடி படுத்து எல்லாரும் முன்னாடி நான் அவங்ககிட்ட படுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து ஒரு பொண்ணு தானே எல்லோரும் முன்னாடி இப்படி பேசுகிற, அசிங்கமாக தெரியலையா, உங்கள் வீட்டில் இப்படி தான் வளர்த்தாங்களான்னு சொல்லிட்டு நானே என்ன பார்த்தீங்களா இப்போ கூட எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா, அப்படி எமோஷ்னலாக வீக் பண்ணுறான், அப்போம்லாம் என்கிட்ட எவ்வளோ ஆசையாக பேசினா பார்த்தீங்களான்ட்டுன்னு அந்த பொண்ணு ஆடியோலாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டையும் கேட்கும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டான் அந்த பிள்ளையை ஏமாற்றிட்டு அந்த பிள்ளை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அட் தி சேம் டைம் இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க, வந்துட்டு நீ என்னடாச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டோடனே அவங்க வந்து சண்டைக்கு போடுறாங்க. என் தம்பி அப்படி இருந்தானா என்ன நீ பார்த்தீங்களா, இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அவன் என் கூட இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி பேசுது. இவங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் உயனங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதான் எனக்கு தெரியலக்கா, நான் காலையில் எழுந்திரிலேருந்து அவளை காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை தேடவா இல்லை இவனோட அந்த பிரச்சனையை முடிக்கவான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இதில் வேறு அவங்க அப்பாவை கூட்டு சேர்ந்துக்கிட்டு இல்லை நாங்கள் வந்து மேலே அதிகாரிக்கிட்ட நாங்கள் போகிறோம், என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு வழி வேணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேறு மிரட்டுதாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரே வழினா அவன் வந்து இப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கான், அவளை வந்து விவகாரத்து பண்ணிவிட்டு என் புள்ள கூட சேரணும்னு சொன்னோடனே ஜங்குக்கு அவ்வளோ இப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க, நான் எதுக்கு அப்படி பண்ணணும், நான் எந்த ஒரு தப்பு பண்ணலை, அப்போ ஏன் நான் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதே விஷயத்தில் தான் அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அந்த பஞ்சாயத்தை விட்டு அவன் வரவும் முடியாது, ஏன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க, அது ரொம்ப அவமானம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறது ஃபுல்லாக இல்லை என் ஒய்ஃபை வேற காணும், சீக்கிரம் அந்த பஞ்சாயத்தை முடிங்க, என்னப்பா நீ சீக்கிரம் முடியும்னு சொல்லியிருக்க, ஏன்னா உன் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு
பயங்கரங்க. ஏங்க என் ஒய்ஃபை காணோன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சுத்தமா புரியலையா? அவ எங்க போனான்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இது ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட்டுன்னே போய்க்கிட்டு இருக்கு. 2 பேரும் அப்படி எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நீங்க அங்கேருந்து நடந்து வரீங்க. இது வந்து எப்படின்னா அந்த பஞ்சாயத்தே ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் போகுது. நீங்க அங்கேருந்து ஆக்சுவலி நடந்து வாரீங்க. நடந்து வந்தோடனே, "அண்ணா அவளே வந்துட்டா" அப்படின்னோடனே, "ஆ நீ என்னம்மா முடிவு பண்ணியிருக்க? ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னோடனே, நீங்க இப்படி கை கட்டிட்டு தெனாவெட்டா நிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்க வீட்லயுமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா, "நீ வேண்டாம் வேண்டான்லாம் சொல்லிட்டு இருந்தா, இவ இந்த இத யூஸ் பண்ணி எதுவும் வேண்டான்னு சொல்லிருவாளோன்னு" சொல்லிட்டு. ஏன்னா, நீங்க கொஞ்சம் தெனாவெட்டா வேற நிக்கீங்க பார்த்தீங்களா? கை கட்டிட்டு எல்லாரும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள ஜூம் பண்ணி பார்க்குற மாரி பார்க்குறாங்க. நீங்க டைரக்ட்டா அந்த பொண்ணுகிட்ட போய் அவ செவுட்ல ஒரு அடி பலார்ன்னு அடிக்கிறீங்க. என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? நீ பெரிய அறிவாளி. நீ சொன்னா எல்லாரும் நம்பிருவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் தான் கிட்ட பணம் இருக்குன்னு திமிர்ல ஆடுதியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. எல்லாரும் என்னம்மா பண்ற? எதுக்கு அந்த பிள்ளைய அடிக்க? அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, என் புருஷனெல்லாம் நான் எவ்வளவுக்கும் விட்டு குடுக்க மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி சீப்பான உள்ள ஒரு கேரக்டருக்கு நான் விட்டு குடுப்பனோ? அவ என்ன தெரியுமா பண்ணியிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எடிட் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ தான்னு சொல்லிட்டு, அந்த ஆடியோ எப்படி கிரியேட் ஆனதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ப்ரூஃபோட ரெடி பண்ணிட்டீங்க. எல்லார்கிட்டையும் காட்டுனீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சர்ற மாதிரியே அவங்கள கேள்வி கேட்குமா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மா? இப்படி தான் ஒருத்தரை பற்றி இப்படி பேசுவியா? என்ன நீங்கள் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க? அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன அடுத்தவன் கூடவே படுத்துட்டேன்னு வந்து சொல்கிற பற்றியா? இப்படி தான் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க. இவளுக்கெல்லாம் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் இன்னொருத்தங்கிட்ட போயிடுவா போல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் அவன் கண்ணீரோட உங்களே பார்க்குறான். அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் இப்படி சும்மாவே விட மாட்டேன். இந்த இடத்துல அவள் வேறு எதுவும் சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஆனால் என் புருஷனுடைய கேரக்டரை பற்றி தப்பாக சொல்லியிருக்கா, நான் இவளை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 4-5 போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பீங்க போல். அவங்க கரெக்டாக அந்த டயத்துக்கு வர அந்த பொண்ணை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இது எப்படின்னா மகளிர் போலீஸ்க்கு தான் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய லைஃப்பை வந்து இவங்க கெடுக்குறாங்க அப்படி இப்படி போயிலாம் சொல்லிட்டு. அவங்க இல்லை பொண்ணை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஆக்சுவலி பின்னாடியே போகிறாங்க. அப்படியே அந்த சீன் ஆக்சுவலி முடியுது. சரிப்பா சாரி, நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது. அப்புறம் வந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டு, இப்போ தாண்டி நீ உருப்படியான காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனால் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியலைங்கிறத தாண்டி நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு கண்ணில் வந்து தரையாக கண்ணீர் கொட்டுது. அப்புறம் வந்து அவங்க அம்மா லைட்டாக ஜங்குக்கை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி அவங்க அம்மா போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பாட்டி லைட்டாக சிரிச்சிட்டு லைட்டாக அவங்க கட்டத்தை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய் என்னடா எப்போ பார்த்தா 1000 வார்த்தை மூச்சுக்கு 300 வாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன். இப்போ எதுக்குடா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேக்க அப்படின்னு ஒன்று. அதனால சரி நீ தான் வர மாட்டேங்க, நானே உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவன் கிட்ட போகிறீங்க. சொல்லுடா பொறுக்கி, நீ இப்போ எதுக்கு பொறுக்கிங்க? நீ பொறுக்கி புருஷன் தான்டா, சொல்லுடா அப்படின்னு ஒன்று. ஒரு பொண்டாட்டி அதை கொஞ்சம் அழாமல் தான் சொல்லணும். இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்பா நீ பயந்துட்டியா? அந்த சீனை நான் பார்க்காமே கொஞ்சம் நேரம் உடனே அளவோட வச்சுக்கோ. அது நான் நல்லா அழுதுட்டேன். நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ரக் பண்ணுறீங்க. நீங்கள் ஆக்சுவலி மறுபடியும் சாரி தானே வேறு பண்ணிப்போம். உங்கள் இடுப்புலேயே இட்டுக்கிட்டே நீ சரியான பொறுக்கி தான்டா, பொறுக்கி பயலை அப்படின்னு சொல்லி. ஆமாம் நான் உன்கிட்ட மட்டும்தான் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அப்புறம் இப்படியே தான் போகுது. நீங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலி ஜேகே வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்கான். நீங்கள் அவன் கிட்டே போய் உட்காந்துட்டு, இங்கே பாரேன் ஒரு நிமிஷம் அப்படிங்க. அவன் எப்படி நிமிர்ந்து பார்க்கான். நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு இது சுத்தமாக செட்டே ஆகலைடா. எப்போவுமே துருன்னு வந்துக்கிட்டே என்னை எதையாச்சும் சொல்லிக்கிட்டு நீ இப்படி படுப்பா பார்த்தியா? எனக்கு அந்த ஜங்குக் தாண்டா பிடிச்சிருக்கு. நீ இப்படி இருக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை. உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. உன்னை அப்படி வியர்டாக பார்க்குறான். என்னடா இல்லை நீ என்ன சொன்ன? ஆமாம், நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தியோ அதே மாதிரி நானும் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தேன்டா லூசு பயலை. முன்னாடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே வியடாக ஆகுறான். அங்கேருந்து ஆக்சுவலி பாட்டி வேறு வந்துட்டாங்க. ஆனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க.
நான் ஒரு வாரத்துக்கு வேறு எங்கள் புள்ள வீட்டில் போய் தங்கிட்டு வர சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி, "அம்மா கல்யாணம் மட்டும் முடிச்சு குடுத்தா போதாது. கொஞ்சம் ஹனிமூனுக்கு ஏதாச்சும் புக் பண்ணு" அப்படிங்கீங்க. உங்க அம்மா, "ஹனிமூனுக்கா? நான் வேற மறந்துட்டே பாரு. உள்ள வேற ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க 2 பேரும் நல்ல இது சொன்னா ஓயேன் இன்னைக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கொடைக்கானலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு 5, 6 நாள் அங்கே ஸ்டே பண்ணி, அப்படி சும்மா சுற்றிட்டு அங்கே இருக்க பிளேஸ் எல்லாமே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் டேரெக்டாக வந்து ஜேகே கையில் கொடுக்குறாங்க. அவன் இப்படி வியர்டாக பார்க்குறான். "என்னதுக்கா?" "டேய் உனக்கு வந்து இன்னைக்கு ஹனிமூன்டா, நீங்கள் வந்து போயிட்டு வாங்க." "ஏன் திடீர்னு?" "சும்மா தான்டா, போயிட்டு வாங்கடா. நீயும் அவளும் இருந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வர தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு, நீ வேற எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. நாங்களும் பழைய ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்டா. துருன்னு இருந்துக்கிட்டு இருக்கவனை. நீ அங்கேருந்து வரும்போது பேக் டு ஃபார்ம் மாதிரி வர சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து ஜேகே வந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். "டேய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் உனக்கு தெரியுமாடா?" "பின்ன எனக்கு தெரியாதாடி உன் ட்ரெஸ் எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி ஜேகே. அதுக்கப்புறம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆக்சுவலி கொடைக்கானல்லாம் போயிட்டீங்க. அப்போ அவன் கை லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கான். இருந்தாலும் நீங்கள் அவனை கம்ஃபோர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து அவனை பற்றி இப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் தப்பாக பேசியிருப்பாங்கல்ல, அது வந்து அவனுக்கு கொஞ்சம் அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு போல். நீங்கள் ஆனால் அதிலேருந்து அவனை வெளில கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறீங்க. இங்கே போ சொல்லிட்டோன்னா நீங்கள் யோசிக்கிறீங்க, இவன் ஏன் இப்படி இருக்கான்? முந்தி உள்ளவன் எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இவன் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலையே. நான் அந்த பழைய ஜேகேவை தான் மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அந்தால கூப்பிட்றான். "ஒரு நிமிஷம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். என்ன எங்கே கூப்பிட்டு போகிறான்? ஆக்சுவலி நீங்கள் அவன் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வரீங்க. இது ஒரு பழைய பகல் நேரம் தான், ஒரு 2 மணி போல். அப்புறம் போயிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். என்ன பண்ணுறதுக்கு இவ காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வியர்டாக பார்க்குறான். அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜேகேவோடைய மடியிலே ஏறி உட்காந்துட்டீங்க. "என்னடி பண்ணுற? என்ன பண்ணுறோங்கிறது உனக்கு தெரியாதா? இதனால் ரொம்ப நல்லவங்கிட்ட பற்றி நீ நினைக்காத. நீலாம் சரியான பொறுக்கிங்கிறது எனக்கு தெரியும்டா" அப்படின்னு. நான் தான் சொல்லியிருக்கோம்டா." "அப்படியா? அப்போ எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறீங்க. அவன் ஒரு செகண்ட் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அவனை எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நானே வேண்டாம்னு சொல்லிட்டு தானடி ஒதுங்கி போனேன். என்னைய சீண்டி விட்டுட்டு எல்லாம் பண்ண வைக்கிறியான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் எல்லாமே பண்ணுறான். அப்புறம் தான் கொஞ்சம் வந்து நார்மலாக எப்படி சொல்ல, உங்களுக்கு நடுவில் அன்றைக்கே லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து எஞ்சி பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு நிற்கான். இவன் என்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி தான் அவனை பார்க்குறீங்க. "டேய் பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கப்பட்டு அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ரொம்ப ஷையாகிறான். "டேய் பாதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை வந்து லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. மாமாக்கு ஹக் பண்ணுறீங்க. அவன் இப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் பேக் டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி டப்புன்னு உங்கள் ஹிப்லேயே மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறான். டே உனக்கு அறிவு கிடையாதாடா? அந்த ஹிப்பில் என்னடா இருக்குது? ஆகும்னா அதில் இதுவா? நான் ஒரு உண்மை சொன்னால் நீ கூப்பிட மாட்டியே. என்ன உண்மை? அதுவா? எப்போவுமே உன் மேலே நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன் பார்த்தியா? ஆமாம். அப்போது இருந்து நீ வந்து வயசுக்கு வந்ததுலேருந்து, நீ ஆஃப் சேரி கட்டுறதுலேருந்து நான் அதிகமாக இந்த இடத்த பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் கண்ணு வியடாகி பார்க்குறீங்க. "என்னடா சொல்கிற?" "ஆமா, உன்னோட இடுப்பை நான் அதிகமாக பார்த்துருக்கேன்னா, அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதை பிடிச்சி அமுக்கணும்னு தோணுச்சா, அதனால தான் நான் இப்போ நேரம் கிடைக்கிற நேரம்லாம் அமுக்குறேன்." அட பாவி! அப்போ என் இடுப்பை நீ அவ்வளோ நாள் பார்த்துருக்க? ரொம்பலாம் நான் பார்த்ததில்ல. நீ சாரி கட்டும் போதும் ஆஃப் சாரி கட்டும் போதும் தான் நான் உன் இடுப்பை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு, "நான் தானே பார்த்தேன், வேறு யார் பார்த்தாங்களா? நீ எதுக்கு இப்படி முறைக்க?" அப்படின்னு சொல்கிறான். "தயவு செய்து நீ என்ன வேணாலும் பண்ணு, இப்படி மட்டும் பேசாதடா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அவன் வந்து, பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன வந்துட்டு கூப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான். "தூரப்போ ஒன்றும் வேண்டாம்." ஆனால் இந்த காம்பினேஷன் தான் நம்ம 2 பேருக்கும் நல்லா இருக்குது. நம்ம பின்னாடி வந்து கெஞ்சுறதோ, நீ தூர போட்டு விரட்டுறதோ, எப்பவுமே இது தாண்டி நம்மளுக்கு வந்து ஹைலைட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி தான் ஒரு 4-5 டேஸ் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக போகுது. நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் இந்த டாம் அண்ட் ஜெரி கப்பிள் தான். அவன் வந்து ரொம்ப இந்த மாதிரி சும்மா அதுதான் உங்களுக்கு ஒரு ஃபன். இப்படி தான் அவங்ககிட்ட சண்டை போடுறதோ எல்லாமே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வாரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஒன்றும் காலேஜ் முடிக்கிறது
ஆகிறதுக்கு 3-4 மந்த்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 1 ஆர் 2 மந்த்லேயே எப்படின்னா பேபி ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் தான் எல்லாருக்கும் ஃபேமிலி ஃபுல்லாகவே பயங்கர ஹாப்பி. அவங்க தாட்டிக்கும் சரி உங்கள் அம்மாவுக்குலாம் பயங்கர ஹாப்பி. அப்பா ஒரு வழியாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டாப்பா சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க டெய்லி வந்து ஏதாவது சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க அக்கா அக்கா எனக்கும் சாப்பாடு இல்லையாக்கா, எனக்கு காரணமே நான் தான் கிட்டத்தான் பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என் தம்பிக்கு இல்லாததான் இருந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுப்பாங்க. இப்படியே தான் அவன் வந்து உங்களுக்கு அழகாக அந்த சாப்பாடு ஆனால் ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துப்பான். ஜங்குக்கு வந்து பயங்கரமாக டேக்கர் பண்ணி பார்த்துப்பான். அப்புறம் தான் இப்படியே தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பேபி பார்ன் ஆகுது. அதுவும் அப்படியே ஜேகே மாதிரி தான். ஜேகேவும் உங்களுக்கு கலந்த மாதிரி இருக்குது. இப்படியே தாங்க இந்த ஒன் ஷாட் போகுது. ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் வந்து நான் எங்கேருந்து ஸ்டோரி எடுத்தேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரே ஒரு சீனை மட்டும் மறந்துட்டேன். ஆக்சுவலி எப்படின்னா, உங்களுடைய பாட்டி வந்து பேபி வந்து அவங்க அம்மா, உங்கள் அம்மாவுக்கும் ஜங்குக்கும் ஏஜ் கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கே பிறந்திருப்பான். அதான் அப்படி. அது வந்து இது ஆக்சுவலி ரியலாகவே எங்களுடைய அம்மா வந்து கூட பிறந்தவங்க வந்து 7 பேர். அதில் எங்கள் அம்மா 5வது. ஆக்சுவலி எங்கள் பாட்டிக்கு வந்து வந்து பையன், அப்புறம் 2வது பொண்ணு. அந்த எப்படின்னா எங்கள் பெரியம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் பாட்டிக்கு லாஸ்ட்டு பேபியே பெற்றுக்கிட்டாங்க. எனக்கு இந்த ஸ்டோரி யோசிக்கும் போது நான் அந்த இதில் தான் நான் கொஞ்சம் யோசித்து சொன்னேன். உங்கள் வீட்லேயும் யாராச்சும் இப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே, ஹாப்பி எண்டிங், பாய்.